சார், இப்போ இந்தியாவையே உழுக்கின ஒரு வழக்கு அப்படின்னா சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு ஒன்று சென்னை போரூர் பக்கத்தில் நடந்த சம்பவம். அதில் கைது செய்யப்பட்டு தஷ்வந்த் அப்படிங்கிற இளைஞர் ஜெயிலுக்கு போனார். தூக்கு தண்டனை சொன்னாங்க. 46 ஆண்டுகள் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னா நிறைய தண்டனைகள் கொடுக்கப்பட்டுச்சு. இடையில பிணையில் வந்தவன் தனது தாயையும் கொலை செய்கிறாரு. இப்போது உச்சநீதிமன்றம் இதில் வழக்கிலேருந்து விடுதலை பண்ணுறாங்க. தாய் வழக்குலையும் தந்தை பிறல் சாட்சியாக மாறினதுனால விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. இதை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? வெளியிலேருந்து பார்க்குற ஒருத்தருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. ஒரு சிறுமியை இவ்வளோ கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து எரித்து கொலை செய்த ஒரு நபரை உச்சநீதிமன்றம் விடுதலை செய்யறதுக்கு காரணமாக இருந்தது தமிழக காவல்துறை தான். சரியான ஆதாரங்களை இவங்க கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது சார். அதாவது இந்த வழக்குகளை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். இந்த தஷ்வந்த் அப்படிங்கிறவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய இன்ஜினியர், ஐடி இன்ஜினியர். இவர் பக்கத்து தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்த, இவர் வீட்டு பக்கத்தில் விளையாடக்கூடிய பக்கத்து தெருவில் குடியிருக்கக்கூடிய ஒரு 6 வயசு சிறுமி. அந்த குழந்தைய தான் வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணதுக்கப்புறம் பேக்கில் வச்சு உடலை எடுத்துக்கிட்டு பைக்கில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு 7-8 கிலோமீட்டர் போய் அங்கே மெயின் ரோட்டுக்கு மறைவில் மரங்கள்லாம் சைடில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுறாரு.